பேபி, இட் இஸ் ஜஸ்ட் a joke. Hello, boss. It is just a joke, huh? Congratulations. Congratulations. Nonsense. பாலு, உங்க தம்பி கோபி உங்க வீட்டுல தான் தங்கி இருக்கான். ஆமா சார். அவன் இப்போ உங்க பொறுப்புல தானே இருக்கான். சின்ன வயசுல இருந்து என் கூட தான் இருக்கா. அவனை படிக்க வச்சதே நான் தான் சார். அவனை படிக்க வச்ச நீங்க அவனுக்கு எப்படி மரியாதையா நடந்துக்கிறது சொல்லி கொடுக்கல. முதலாளி, வாட் முதலாளி? யூ see மிஸ்டர் பாலு, உங்க தம்பிக்கு முதல்ல காலர் இல்லாத சட்டையா தச்சு கொடுங்க. எங்க முதலாளிக்கு முன்னாடி காலர் தூக்கி விட்டு நடக்கிறான். சரி போனா போதுன்னு விட்டாக்க நேத்து அவர் தொப்பிய உட்டி விழால அடிக்கிறான். உண்மையாவா? அது மட்டும் இல்ல, பாதிரியாருக்கு பறிஞ்சுக்கிட்டு என் ஆட்களை அடிச்சு விரட்டி இருக்கான். நல்ல காலம், அன்னைக்கு முதலாளி துப்பாக்கியில இருந்த தோட்டாவெல்லாம் நான் வெளியே எடுத்து வச்சிட்டேன். இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? அவர் கை துடிச்சது, சுட்டு இருப்பார். முதலாளி, என்ன மன்னிச்சிருங்க. உடனடியா நான் விசாரிக்கிறேன். விசாரிச்சா மட்டும் போதாது, என் கூட மோதிரத்துக்கு அவனுக்கு யோகிதை வேணுங்கிறது சொல்லுங்க. என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி பிழைக்கிற குடும்பத்துக்கிட்ட இருந்து நான் நன்றியும் விசுவாசத்தையும் தான் எதிர்பார்க்கிறேன். யூ ஃபாலோ? உங்களுக்கு சரி அவனுக்கு சரி, இதனுடைய ஃபர்ஸ்ட் வார்னிங். யூ கேன் கோ. மிஸ்டர் பாலு, சார், நான் ஏதோ என் வயிற்று பழுப்புக்காக அப்பப்ப இப்படி குறுக்க பேசிட்டு இருக்கேன். நீங்க இதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு கோபி கிட்ட சொல்லாதீங்க. அவன் ஒரு டைப், ஸ்பேனராலே அடிப்பான். அப்பா, இன்னைக்கு ஒரு நாளாவது உனக்கு நேரம் கிடைச்சது மத்தியானம் வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு. இன்னைக்கு ஒன்னும் ஜாஸ்தி வேலை இல்லை, அதான் நேரம் வந்தது. இத பாரு, கண்ட ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதே. காலையிலே நீ ஒர்க் ஷாப் போகும்போதே சீக்கிரமா சமைச்சு உனக்கு டிஃபன் கேரியர்ல கொடுத்துறேன். கையோட கொண்டு போயிட. ஆமா, இப்போ உங்களுக்கு இருக்க வேலை பத்தாது, எனக்காக காலையிலே எந்திரிச்சு சமைச்சு வேற வேலையில போங்கண்ணே. அட, நீங்களும் வந்துட்டீங்களா? உட்காருங்க. அடட அண்ணே, டெஃபினட்டா மழை தான் வரப்போகுது. ரெண்டு பேரும் சாப்பாடு வீட்டுக்கு வந்துட்டோம். உட்காருங்கண்ணே, சேர்ந்து சாப்பிடுவோம். டேய் கோபி, மிஸ்டர் ரமேஷ் கிட்ட நீ முறை தவறி நடந்துக்கிட்டியாமே. யார் இந்த ரமேஷ்? அது கூட உனக்கு தெரியாதா? கிண்டல, இந்த எஸ்டேட் முதலாளி. அவரை நீ அவமானப்படுத்தியாமே. அவர் தலையெழுத்து வட வேண்டியிருந்தது பட்ட இந்த விளையாட்டு பேச்செல்லாம் கிட்ட வேணாம். நான் ரொம்ப சீரியஸா தான் கேட்கிறேன். அவருடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய தகுதி என்ன? நீ யாரு அவருடைய ஆட்கள் அடிக்க, அவரை கேலி செய்ய, கிண்டல் பண்ண? அவருக்கு அந்தஸ்து இருக்குன்னு இவரே சொல்றாரு. அந்த மரியாதை அவர் காப்பாத்துக்க வேண்டாம். ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறான், அதை பார்த்து சும்மா இருக்க முடியுமா? ஓஹோ, ஒரு பொண்ணுக்காக பறிஞ்சுக்கிட்டு தான் அவரை நீ எழுத்துட்டியா? இங்க வர, இங்க நான் மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், கௌரவமா புழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட யாரும் கோமா கூட பேசுனது கிடையாது. இன்னைக்கு ஒன்னால நான் அவர்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதா போச்சு. பாரு, உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனது நீ ரவுடித்தனம் பண்றதுக்கு இல்ல. மறுபடியும் அவர்கிட்ட தாரா இருக்கிறார் வச்சுட்ட, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க கோவிச்சுக்கிறீங்க? கோபி ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டான். முதலாளி அதை பெருசு பண்ணி உங்ககிட்ட எதோ சொல்லி இருக்காரு, நீங்களும் சத்தம் போடுறீங்க. இவர் இப்படிதான் பேசுவாரு. ஏன்னா அவர்கிட்ட வேலை செய்யறாரு இல்ல. எனக்கு நான் தலையெழுத்து. நான் என்ன ஒரு முதலாளி கிட்ட கூலியா வாங்குறேன்? வார்த்தை அடக்கி பேசுறேன். நீ என் தம்பியா இல்லாம இந்த வீட்டுல தங்காம இருந்திருந்தா இந்த கவலைப்பட மாட்டேன். இப்ப சொல்ற கேட்டுக்க, நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் முதலாளிக்கு அடங்கிதான் போடும். இம்பாசிபிள். என்ன கோபி, சாதி சாப்பாட்டுல இருந்து போறேன். சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். என்னங்க, அவன் சாப்பிடாம போறான், அவனை கூப்பிடுங்க. என்னதா இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளை. நீங்களும் இவ்வளவு தூரம் பேசிருக்க கூடாது. இந்த வீட்டுல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த உரிமை அவனுக்கு இருக்கு. கோபி, சின்ன விஷயம், இதுக்கு போய் சாப்பிடாம போலாமா? இந்த பருப்ப குடும்பம் இருந்தா இந்த மாதிரி சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். அதுலயும் நான் பெரியவன், சத்தம் போடக்கூடாத. கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கன்னு சொன்னேன். எப்படி நடந்தா எனக்கு தெரியும். என்னங்க, உங்களுக்கு கூட முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க ஆசைப்படாத கண்ணாடி மாளிகையில வந்து நிக்கிறோம். அதை விட்டுட்டு இப்படி புது சைக்கிள் மிச்சர் போட்டலாம், முட்டாய் போட்டலான்றீங்களே, உங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இல்ல சார்? ஏய், ஒரு பொண்ண டீஸ் பண்ணி வழிக்கு கொண்டு வரலாம்டா இன்பமே இருக்கு. உனக்கு என்ன தெரியும் லவ் பத்தியா? என்ன எங்க நீங்க லவ் பண்ண விட்டீங்க? என் பாதி வாழ்க்கை உங்களுக்கு ஏற்பாடு பண்றதுலயே போயிடுச்சு. ஆமா சரிங்க சார், உங்க பாவத்தையும் இந்த பழுவையும் நான் தான் சார் சுமந்துட்டு வரேன். ஏய், பங்களா வந்தாச்சுடா. பங்களா வந்தாச்சா? சார், மேனேஜர் சார், சார் முதலாளி மிஸ்டர் ரமேஷ் வந்திருக்காரு. ஓ, நீங்களா? உட்காருங்க, அப்பா குளிச்சிட்டு இருக்கேன். அவர் அவசரப்படுத்தாதீங்க, அப்படியே வந்துட போறாரு. இன்ஃபேக்ட்
உன்னைத்தான் பார்க்க நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்காக இதோ இந்த புது ஹீரோ சைக்கிளை கொண்டு வந்திருக்காரு. நேத்து உன்னுடைய பழைய சைக்கிள் டேமேஜ் ஆச்சு இல்லையா, அதுக்காகத்தான் இந்த புது சைக்கிள். அண்ட் திஸ் இஸ் மை பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் சொல்லாதீங்க, இட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட். பதிலுக்கு பதில் சைக்கிள் கொண்டு வைக்க வேண்டியது உங்க தலையெழுத்து. கொஞ்சம் பிடிங்க. என்னங்க நீங்க டான் பேசுறீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்கோர்ஸ் இது ஒரு பாசமலர் அண்ணன் தங்கச்சி விவகாரம், தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க வாங்க, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? பரவாயில்ல. அதுல பாருங்க, விளையாட்டா உங்க மகளுடைய சைக்கிளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து போச்சு. அவ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே புது சைக்கிளா வாங்கிட்டு வந்துட்டேன். என்னமா இதெல்லாம்? அப்பா, அவர் ஏதோ ஆக்சிடென்ட்னாரு, அது இல்ல, இது ஒரு இன்சிடென்ட். அவரோட ஸ்டேட்டஸ்க்கு எப்படி வேணா ஜோக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பாவ். இவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொடுமா? கரெக்ட். அப்படியே ஒரு சின்ன பிளேட்ல முதலாளிக்கும் பெரிய பிளேட்ல எனக்கும் பிஸ்கட் கொண்டு அப்பா, நீங்க ஏதோ ஆடிட் மீட்டிங் போகணும்னு சொன்னீங்கல்ல, போலியா? ஆமாமா, சுத்தமா மறந்தே போயிட்டேன். நல்ல காலம் ஞாபகப்படுத்தினேன். நான் உடனே போயானு சார். என்னங்க இது, நானே இங்க இருக்கேன், மீட்டிங் என்ன அவசரம்? அதுக்கு இல்ல சார், இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சதும் ஆடிட்டர்ஸ் எல்லாம் ஈவினிங் பிளைட்ல மெட்ராஸ் போகணும்னு சொல்றாங்க. நாம உடனே போயானு சார். ஆமாப்பா, டைம் ஆச்சு, சீக்கிரமா புறப்படுங்க. சார், இன்னுமா உங்களுக்கு புரியல? இன்னைக்கு நோ டீ நோ பிஸ்கட். நம்ம இன்னும் இங்க இருக்கணுமா? ஓகே, இன்னொரு தடவை வந்தா போச்சு. நான் இனிமே இங்க அடிக்கடி வருவேன். ஏன்னா இந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இனிமே அடிக்கடி வருவார்னா உங்களுக்கு இனிமே அடிக்கடி புது காரு புது ஜீப்னு வந்துட்டே இருக்கும். லக்கி கேட். நானும் ஒரு பொண்ணாவே பிறந்திருக்கலாம். ஹலோ கோபி. ஹலோ. என் முகத்தை பார்த்தது போதும், சைக்கிள பாருங்க. புதுசா இருக்கு. எஸ்டேட் ஓனர் மிஸ்டர் ரமேஷ் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஓஹோ, பரிசா? இல்ல, அவர் செஞ்ச அக்கிரமத்துக்கு அபராதம். அக்கிரமம் அவர் செய்யல, நான் தான் சார். நீங்க செஞ்சீங்களா? யார் சொன்னது? எங்க என்ன சொல்றாரு? பெரிய மனுஷங்க கிட்ட ஏன்டா தகராறு வச்சுக்கிற? அவங்க எல்லாம் என்ன தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. என்ன அவங்க மனுஷங்க இல்லையா? முதலாளிங்களா? படத்துல மிதக்கிறாங்களா? செலவத்துல ஒன்று புரள்றாங்களா? நல்லா இருக்கே உங்க அண்ணன் சொல்ற நியாயம். அவர் செஞ்ச தப்புக்கு உங்களையே கோச்சுக்கணும்? அவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஏன்னா தம்பி இல்ல, என்ன சாப்பாடு போட்டு பிஏருக்கு படிச்சு வச்சிருக்காரு, அதுவும் லிட்டரேச்சர். நீங்க பிஏ லிட்டரேச்சரா? அன்பார்ச்சுனேட். படிப்பை விடுறாத. படிச்சு பட்டு வாங்கினவன் எல்லாம் கை நிறைய சம்பளம் வாங்கி ஓஹோனா இருக்கான். அவன் லாட்டரி அடிக்கிறான். தப்பு செய்யறவன் எவ்வளவு பெரிய சீமானா இருந்தாலும் தட்டி கேட்காம என்னால இருக்க முடியாது. அதான் என்னுடைய கேரக்டர். உங்க அண்ணன் அவர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறாரு இல்லையா, அதனாலதான் அவருக்கு சாதகமா பேசுறாரு. சாதகமா பேசு, அது அவருடைய பலகீனம், கோழைத்தனம். அந்த அடிமைத்தனத்தை தான் நான் இருக்கிறேன். A great man has already raised the slogan, all for one and one for all. But still these people have inferiority complex and slavish mind which I hate, Radha. I hate. Radha, நான் மட்ராஸ் போற அப்படி பண்ணிட்டேன். மெட்ராஸ்கா? ஆமா, நான் சுதந்திரமா இருக்க விரும்புறேன். நோ, நீங்க மெட்ராஸ்க்கு போக கூடாது. ராதா, எஸ், ஐ லவ் யூ கோபி. நீங்க எப்போ என் கூடவே இருக்கணும்.